திருவள்ளூர்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவர் இறந்து போனார். சாராயத்துல செத்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. கள்ள சாராயம் குடி செத்து போனா அந்த மாணவர் இறந்திருக்காரு, 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க அந்த பள்ளி ஆய்வு பண்ணீங்களா? முதல்ல மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மீது வழக்கு பதிவு பண்ணணும், அவரை சிறைப்படுத்தணும். நீங்க போய் ஆய்வு பண்ணீங்களா? முதல்ல அந்த உயிருக்கு யாரு பள்ளி சொல்றது? கரூருக்கு அவசர அவசரமா ஓடுனீங்கல்ல, போயிட்டு டிராமா பண்ணீங்கல்ல, நீலி கண்ணீர் வடிச்சீங்களா, அழுதிங்கல்ல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கல்ல. அந்த பையன் இறந்து கிடக்கிறார் இல்லையா, அன்பின் மகேஷ் பொய்யாமொழியா, அந்த பக்கம் போகவே இல்லை. அப்ப நீங்க இறப்பை வைத்து அரசியல் செய்றீங்களா? உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புவதற்காகத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் வராரு. மக்கள் எல்லோரும் எங்க பக்கம் நிற்கிறாங்க. நாங்க துணிச்சலா தானே எதிர்கொள்றோம். கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்று தெளிவாக திட்டமிட்டு தான் நாங்க பயணிக்கிறோம். யாரை பார்த்து நாங்கள் பயப்படுவதற்கு பயம் கிடையாது. நாங்க ஊழல் பண்ணல, நாங்க கொள்ளையடிக்கல, நாங்க மக்களுடைய கிட்னியை திருடல, நாங்க 880 கோடி மோசடி பண்ணல, அரசு வேலைக்கு 25 லட்சம் 30 லட்சம் நாங்க கொள்ளையடிக்கல. எங்க தலைவர் மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச இடத்தை வேணான்னு சொல்லிட்டு வர்றாரு. தன்னிடம் இருக்கின்ற பணத்தை தூக்கி போட்டு அவர் மக்களுக்கு சேவை செய்யணும் வராரு. ஆனா இங்க இருக்கிற கும்பல் எல்லாம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கணும் வராங்க. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு மாற்று தலைமை தேவைப்படுகிறது. அது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக மிகப்பெரிய ஒரு கல்ட் என்கின்ற நிலையோடு அண்ணன் விஜய் அவர்கள் வராங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள தான் போறாங்க. 2026 ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆட்சி அமையும். மீண்டும் சொல்றேன், ஜனவரிக்கு பிறகு மிக பிரம்மாண்ட ஒரு கூட்டணியை அண்ணன் விஜய் தலைமையில் கூடத்தான் போகிறது. அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பல கட்சிகள் வரப்போகிறது. குறிப்பாக திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் ஜனவரிக்கு பிறகு உடைய போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வழி பிறக்க போகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணி, அந்த பிரம்மாண்ட கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்த பிறகு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து உண்மையான சமூக நீதியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தக்கூடிய உண்மையாக பெரியாருடைய பேரனாக அண்ணன் விஜய் அவர்கள். உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா